ஒரு கம்பெனில அவங்களுக்கு வர்ற கரண்ட் பில்ல குறைக்கிறது எப்படின்னு அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் யோசிச்சு வித்தியாசமான போர்டுன்னு வச்சாங்க. அந்த கம்பெனி ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல எம்ப்ளாயீஸ் கண்ணுல படுற மாதிரி உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கரண்ட் பில் கம்மியா இருக்க ரொம்ப பொறுப்பா இருக்காங்க அப்படின்னு போர்டு வச்சாங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருச்சு. நல்லா பாருங்க, இந்த போர்டுல பணத்தை மிச்சப்படுத்த முடியும், கிளைமேட் சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணலாம், என்விரான்மெண்ட் பாதுகாக்கலாம் அப்படின்னு எதுவுமே இல்லை. இங்கிலாந்துல டாக்ஸை டைமுக்கு கட்ட வைக்கணும்னு இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணினாங்க. மற்றவங்க எல்லாம் சீக்கிரம் கட்டுறாங்கன்னு தெரிஞ்சதும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி அந்த வருஷ டாக்ஸ் கலெக்ஷனும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த கான்செப்டுக்கு பேரு சோஷியல் ப்ரூஃப். நாம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு மற்றவங்களோட பிஹேவியரை ஒரு கைடா வச்சுக்குவோம். அதனாலதான் நாம பண விஷயத்திலையும் மற்றவங்க பண்ற மாதிரியே பண்றோம். இதுல நாம சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதை விட மற்றவங்க எவ்வளோ செலவு பண்றாங்க அப்படிங்கறதுல தான் கவனம் செலுத்துறோம். என் ஃப்ரெண்டு புது கார் வாங்கியிருக்கான், வெக்கேஷனுக்கு ஃபாரின் ட்ரிப் போயிருக்கான், காஸ்ட்லி ஃபோன் வச்சிருக்கான் அப்படின்னு அதுல தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கும். சோஷியல் மீடியா வந்ததுல இருந்து இது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது எப்படி நம்ம ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னு வெண்டி இந்த டெட் டாக்ல சொல்லியிருக்காங்க. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். வணக்கம், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது த நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட் தமிழ். நான் உங்கள் பிஜி. நீங்கள் ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர்னா ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போது இந்த எபிசோட்குள்ளே போகலாம். இப்போ ஒருத்தருக்கு லாட்ரி அடிக்குதுன்னு வச்சுக்குவோம். கண்டிப்பாக அவர் செலவு பண்ணுவார். ரீசெண்டாக நடந்த சர்வேல லாட்ரி வின்னர்ஸோட பக்கத்து வீட்டுக்காரங்க நிறைய கடன் வாங்கி செலவு பண்ணி திவால் ஆகுறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பேசிக்கா லாட்ரி வின்னர் பண்ற செலவுகளை பார்த்து இவங்களும் பண்றாங்க. இந்த பிஹேவியர்ல ஒரு சின்ன சேஞ்ச் பெரிய தாக்கத்தை கொடுக்கும். செலவு பண்றதை விட மற்றவங்க எப்படியெல்லாம் சேவ் பண்றாங்க, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல டாக்ஸ் சேவ் பண்றாங்கன்னு பார்த்து அது மாதிரி பண்ணினாலே போதும். இது நமக்கு க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாட்சை எங்க வாங்கின, லேப்டாப் எவ்வளோன்னு கேட்கறத விட்டுட்டு ஸ்டூடெண்ட் லோன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதில் வர்ற டாக்ஸ் சேவிங்ஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி அவங்க ஸ்டூடெண்ட் லோனை கட்டி முடிச்சதை செலிப்ரேட் பண்ண வீடியோ வைரல் ஆச்சு. அந்த லேடி அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, அவங்க ஃபீல்டில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு தைரியமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது நாம் ரொம்ப கம்மியாக சேலரி வாங்கிட்டு இருக்கோன்னு. நம்ம டேலண்ட்டுக்கு ஏற்ற சேலரி கிடைக்கிற ஜாபுக்கு மாறலான்னு மாறினாங்க. அதுவே அவங்க லோனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. சேலரி பற்றி கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு நாம பிரெயின் வாஷ் ஆயிருக்கோம். சேலரி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி சொல்றதுனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா அது நல்ல விஷயம் தானே. நாமளும் பல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சேவிங் ஹேபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு வின்-வின் சுச்சுவேஷன் தான். நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதை நம்ம ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்கும் யூஸ் பண்ணுறது இன்னும் சிறப்பு. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, வேற என்ன மாதிரி பர்சனல் க்ரோத் டாபிக்ஸ் பார்க்கணும்னு உங்கள் சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் த நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாப்பிக்கோட நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.